ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வளர்பிறை பஞ்சமி திதியை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் வசந்த நவராத்திரியுடன் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி வாய்ந்த திதியாகும். நவராத்திரி என்றாலே அம்மனுக்கு உகந்த நாளாக இருக்கும். அதிலும் இந்த வசந்த நவராத்திரியில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி என்று உங்களது இல்லத்தில் நீங்கள் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து வாராகி அம்மனை வழிபடுகிறீர்களோ அந்த காரியத்தை உடனடியாக நடத்தி தருவாள். அதே மாதிரியே முதலாக வாராகி அம்மனை வைத்து வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வசந்த நவராத்திரியில் வருகின்ற பஞ்சமி திதி என்று நீங்கள் முதலாக வாராகி அம்மனின் திருவுருவ படத்தையோ அல்லது வாராகி அம்மனின் விக்கிரகத்தையோ வைத்து வழிபட ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லங்களில் வாராகி அம்மனை எந்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். இந்த ஏப்ரல் மாதத்தில் வசந்த நவராத்திரியுடன் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி என்பது அதீத சக்தி கொண்ட திதியாக இருக்கும். நவராத்திரி என்றாலே அம்பாளுக்கு உகந்த நாட்களாக இருக்கும். அதிலும் இந்த வசந்த நவராத்திரியில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி என்பது வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாக இருக்கின்ற நாளாகும். இந்த நாளில் நீங்கள் அவளை மனதார வணங்கி அவளிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை அவள் உடனடியாக நிறைவேற்றி தருவாள். அதே மாதிரியே இந்த வாராகி அம்மனை நாம் நமது இல்லங்களில் வைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக இந்த 3 பொருட்களையும் நாம் வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும். இந்த வசந்த நவராத்திரியுடன் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி நாளன்று நமது இல்லங்களில் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யும் போது இந்த பொருளை வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை 48 நாட்களில் முடித்து தருவாள். அப்படிப்பட்ட சக்தி கொண்டவள்தான் இந்த வாராகி அம்மன். வாராகி அம்மன் என்பவள் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டவள். யாருக்கெல்லாம் எதிரிகளினால் தொல்லை இருக்கின்றதோ அவர்கள் கண்டிப்பாக இந்த வாராகி அம்மனை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும். நிறைய பேருக்கு தங்களது இல்லங்களில் வாராகி அம்மனின் படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்து வழிபாடு செய்வதற்கு இன்னமும் தயக்கம் காட்டுகிறார்கள். நீங்கள் தயக்கம் இல்லாமல், பயம் இல்லாமல் இந்த வாராகி அம்மனை வைத்து உங்களது இல்லத்தில் வழிபாடு செய்யலாம். இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யும் போது உங்களது இல்லத்தில் இருக்கின்ற தீராத கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். வாஸ்து தோஷம், கிரக தோஷம் நிவர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதே மாதிரியே எதிரிகளினால் தொல்லை என்பது அந்த வீட்டில் இல்லாமல் போகும். மிகவும் முக்கியமாக இந்த வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யும் போது இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் நீங்கள் அவளுக்கு தேங்காயில் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தேங்காயில் அவளுக்கு தீபத்தை ஏற்றுவதனால் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். அதனால தான் ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதி அன்று தங்களது இல்லங்களில் தேங்காயில் தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தேங்காயில் தீபத்தை ஏற்றும்போது அந்த தேங்காயை வெறும் தரையில் வைத்து ஏற்றாமல் வாழை இலையை எடுத்துக்கொண்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும். அப்படி இலை கிடைக்கவில்லை என்றால் ஒரு சின்ன தாம்பாளத்தில் பச்சரிசியை நிரப்பி அதன் மேல் இந்த தேங்காய் மூடியை வைத்து அந்த தேங்காய் மூடியில் 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு சுத்தமான பசு நெய் விட்டு அதில் இரட்டை பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்கள். முடிந்தால் அந்த திரி மஞ்சள் திரியாக பார்த்து கொள்ளுங்கள். எப்போவுமே நமது இல்லங்களில் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றினாலே மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தேங்காயில் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வாராகி அம்மனை மனதார வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வேண்டியதை அவள் உடனடியாக நடத்தி தருவாள். சரி, இப்போ நாம் இந்த வளர்பிறை பஞ்சமி திதி என்று எந்த 3 பொருட்களை நாம் வாராகி அம்மனுக்கு வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாவதாக சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூ. இந்த சிகப்பு நிறம் கொண்ட செம்பருத்தி பூவை நாம் வாராகி அம்மனுக்கு வைப்பதினால்
நீங்கள் மனதார எதை நினைத்து கொண்டு அந்த பூவை வாராகி அம்மனுக்கு வைக்கிறீர்களோ அந்த காரியத்தை 48 நாட்களுக்குள் அவள் நடத்தி தருவாள். இரண்டாவதாக விரலி மஞ்சள் மாலை. இந்த விரலி மஞ்சள் மாலை என்பது எண்ணிக்கையில் 11 விரலி மஞ்சள் வைக்கலாம், அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் மஞ்சளை வைத்து மாலையாக தொடுத்து அந்த விரலி மஞ்சள் மாலையை வாராகி அம்மனுக்கு சாத்தலாம். சில பேரால் தங்களால் விரலி மஞ்சள் மாலை கட்ட முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கின்றவர்கள் 11 விரலி மஞ்சள் அல்லது 21 விரலி மஞ்சள் என்ற எண்ணிக்கையில் எடுத்து வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்துவிட வேண்டும். மூன்றாவதாக மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை நீங்கள் உங்களது கைப்பிடி அளவில் 3 பிடி எடுத்து வாராகி அம்மனை சுற்றி நீங்கள் போட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும். மறக்காமல் மருதாணி இலையை எடுத்து உங்களது கைப்பிடி அளவில் 3 பிடி எடுத்து வாராகி அம்மனின் படமாக இருந்தாலும் சரி, அல்லது விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அல்லது தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீப சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்து வணங்கும் போது அந்த தீபத்தை சுற்றியும் இந்த மருதாணி இலையை போட வேண்டும். இப்படி செய்வதனால் உங்களது இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருக ஆரம்பிக்கும். உங்களது இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும். அஷ்டலக்ஷ்மியையும் நிரந்தரமாக அந்த இல்லத்தில் தங்க ஆரம்பிப்பார்கள். கண்டிப்பாக இந்த மருதாணி இலை சேர்த்து நீங்கள் பூஜை செய்தாலே உங்களது வீட்டில் இருக்கின்ற வறுமை நிலை மாறி அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும். இப்போ நாம் முதலாக வாராகி அம்மனை எந்த முறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். வளர்பிறை பஞ்சமி நாளன்று நீங்கள் வாராகி அம்மனின் திருவுருவ படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வைத்து வழிபாடு செய்யும்போது, விக்கிரகமாக இருந்தால் முதலில் பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை விட்டு அபிஷேகம் செய்து அவளுக்கு நெற்றியில் மஞ்சள் குங்குமம் இட்டு அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்தி பூஜைகள் செய்ய வேண்டும். திருவுருவ படமாக இருந்தால் படத்தை துடைத்து நெற்றியில் மஞ்சள் குங்குமம், அனைத்து திருக்கரங்களிலும் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் நிறம் கொண்ட வஸ்திரத்தை சாத்தி நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும். இவை இரண்டுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் தீபத்தை ஏற்றி வைத்தும் வாராகி அம்மனாக நினைத்து வழிபாடு செய்யலாம். உங்களிடம் வாராகி அம்மனின் படமோ விக்கிரகமோ இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு பெரிய மண் அகல் தீபத்தை எடுத்து அதை சுத்தம் செய்து 5 இடங்களில் மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த தீபத்தில் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு நெய் கிடையாது, சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் வருகின்ற தீப சுடரையே நீங்கள் வாராகி அம்மனாக நினைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த முறையில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களது இல்லத்தில் நித்திய வாசம் செய்வாள் வாராகி அம்மன். உங்களது இல்லத்திலேயே நிரந்தரமாக தங்கிக் கொண்டு உங்களுக்கு வருகின்ற ஆபத்துகளையும் எதிரிகளினால் வருகின்ற தொல்லையையும் அவள் பொடி பொடியாக ஆக்கிவிடுவாள். ஆகவே தான் நாம் தொடர்ந்து நமது இல்லங்களில் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். கலியுக தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் காக்கும் தெய்வமாகவும் இதற்கும் மேலாக ஒரு அன்னையாகவும் இருக்கக்கூடிய இந்த வாராகி அம்மனை உங்களது இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு எதிரிகளினால் தொல்லைகள் என்பதே இல்லாமல் போய்விடும். மிகவும் முக்கியமாக தீராத கடன் பிரச்சனை என்பது தீர்ந்துவிடும். அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்யும்போது அவளுக்கு நெய்வேத்தியத்தில் மாதுளை முத்துக்களுடன் தேன் கலந்து வைக்க வேண்டும். வெண்ணெய் எடுக்காத தயிர் சேர்த்து தயிர் சாதம் செய்து வைக்க வேண்டும். அமிர்த பானகம் செய்து வைக்க வேண்டும். இந்த அமிர்த பானகம் என்பது சுத்தமான நீரில் சுக்குப்பொடி, ஏலக்காய், வெல்லம் சேர்த்து வைப்பதுதான். இந்த பானகத்தை வைத்தாலே அவள் மனம் குளிர்ந்து விடுவாள். நீர்மோர் செய்து வைக்கலாம். இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு குளிர்ந்த பொருட்களாக வைக்க வேண்டும். நீர்மோர் வைக்கலாம், பானகம் செய்து வைக்கலாம், இளநீர் வைக்கலாம். அதே மாதிரியே கரும்பு ஜூஸ் எடுத்து வைக்கலாம். கரும்பு ஜூஸ் வைப்பதினால் அவள் மனம் மகிழ்ந்து உங்களது இல்லத்தில் இருக்கின்ற சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து விடுவாள். ஆகவே மறக்காமல் உங்களால் எந்த பொருளை நெய்வேத்தியத்தில் வைக்க முடிகிறதோ அதை வைத்துவிட்டு வாராகி அம்மனை வணங்க வேண்டும்.
இந்த மாதிரி உங்களது இல்லத்தில் வாராகி அம்மனை வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை அவள் நடத்தி கொண்டே இருப்பாள். சரி, இப்போ நாம் இந்த வசந்த நவராத்திரியில் வருகின்ற, அதாவது ஏப்ரல் மாதத்தில் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி எந்த நாளில் வருகிறது, நாம் நமது இல்லங்களில் வாராகி அம்மன் வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். இந்த வசந்த நவராத்திரியுடன் வருகின்ற வளர்பிறை பஞ்சமி திதி 13/4/2024 சனிக்கிழமை என்று வருகிறது. இந்த நாளில்தான் உங்களது இல்லத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். 13ஆம் தேதி சனிக்கிழமையன்று பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை செய்ய வேண்டும். சூரியன் உதயமாவதற்கு முன் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக 100% அதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே மறக்காமல் அனைவருமே பிரம்ம முகூர்த்தத்தில் வாராகி அம்மன் வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது காலை 4:30 5:45 செய்ய வேண்டும். இந்த நேரத்தை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்றால் மாலை நேரம் 5:30 6:30 செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் வாராகி அம்மனின் வழிபாட்டை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு உண்டான பலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.